Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாட் ரெசிபி சமோசா சன்னா எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். நான் ஏற்கனவே சமோசா எப்படி செய்யறதுன்னு சாட் வகைகளுக்கு சன்னா எப்படி செய்யறதுன்னு தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோல நான் ஏற்கனவே போட்ட சமோசா வீடியோவும் சன்னா வீடியோவும் சேர்த்திருக்கேன். இது கூட சமோசா சன்னாவை எப்படி பரிமாறுறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சமோசா சன்னாவை ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்க இதே ரெசிபியில சமோசாக்கு பதிலாக வெஜிடபிள் கட்லெட் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதை கட்லெட் சன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சமோசா சன்னா சாட் ரெசிபிக்கு முதல்ல நம்ம சமோசா தயார் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சமோசா செய்யறதுக்கு முதல்ல சமோசாவோட வெளிப்பகுதிக்காக ஒரு மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்க இந்த சமோசாவை மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் செய்யலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் தேவையான அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச மாவு மேல ஒரு ஈர துணி போட்டு 1/2 மணி நேரம் தனியா வச்சிடலாம். இப்போ அடுத்ததா சமோசா உள்ள வைக்கிறதுக்காக ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதுல இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் நல்லா வதங்கினதும் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்க ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி நல்லா வதங்கினதும் இதுல இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தூளை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அப்பதான் நமக்கு சாட் கடைகளில் கிடைக்கிற சமோசா டேஸ்ட் கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சமோசா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் தயாராயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமோசா செய்யறதுக்கு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு கத்தி வச்சு பாதியா வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு பாதியை எடுத்து வெட்டி வச்சிருக்கிற பக்கமா ஓரமா இந்த மாதிரி தண்ணி தடவிக்கோங்க. அடுத்ததா ஒரு பக்கமா மடக்கி அதோட ஓரங்களையும் இந்த மாதிரி தண்ணி தடவிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சு அதோட மடிப்புகளை நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்ப நம்மளோட சமோசா கோன் தயாராயிடுச்சு. இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. கோனோட ஓரங்கள்ல இந்த மாதிரி தண்ணி தடவி சீல் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவிலேயே நீங்க சமோசா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மீடியம் சைஸ் சமோசாக்கள் கிடைக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் சமோசா தயார் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட சமோசாக்களை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சமோசாக்களை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. தீய மிதமான சூட்ல வச்சு சமோசாக்களை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளோட சாட்டுக்கு சமோசா தயாராயிடுச்சு. அடுத்ததா இந்த சாட்டுக்கு சன்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சன்னா செய்யறதுக்கு நான் இங்க 1/2 கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை 5 விசிலுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா 1 வெங்காயம் 1 தக்காளி 1 பச்சை மிளகாய் 2 பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு தண்ணி விடாம நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதுல இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவான தீயில நம்ம சேர்த்திருக்கிற மசாலாவை வதக்கிக்கலாம். கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க.
மசாலா நல்லா வதங்கினதும் இதில் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற விழுதும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது வதங்குறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு இதில் இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதும் இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவை கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக ஒரு மேஷர் வச்சு கொஞ்சமாக கொண்டக்கடலையை மட்டும் இந்த மாதிரி லேசாக மசிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இந்த மசாலாவில் இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தூள், அதுக்கப்புறமா கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சாட்டை சர்வ் பண்ணுறப்போ லேசாக மேலே எலுமிச்சை சாறை பிழிஞ்சிக்கலாம். இதில் இப்போ கடைசியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாட்டுக்கான பேசிக் சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இப்போ சமோசா சன்னாவை எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பிளேட்ல 2 அல்லது 3 சமோசாவை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற சன்னா மசாலாவை 2 அல்லது 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு சாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி சட்னியும் புதினா சட்னியும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிரில் சர்க்கரையும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. இது கூடவே துருவின கேரட், பொடியா நறுக்கின தக்காளி, பொடியா நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் சேர்க்காமையும் பரிமாறலாம். இந்த சாட் மேலே போடுற டாப்பிங்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம். இது மேலே அடுத்ததாக கொஞ்சமாக எலுமிச்சை சாறை பிழிஞ்சிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக சேவை மேலே தூவி பரிமாற வேண்டியதான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காரா பூந்தி, பாப்டி, மாதுளம்பழம், மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள், ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாமும் மேலே தூவி பரிமாறலாம். இந்த சாட் ரெசிபியை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த சமோசா சன்னா சாட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சாட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.